மா என்னம்மா நீ இன்னும் வெளியே வரல? ஏய் வருவாடி இரு. மா பயமா இருக்குமா, கதவு தட்டி பாருங்கம்மா. ஏய் வருவாடி, எனக்கு பதட்டமா தான் இருக்கு, இரு. ஐயோ மா ஏதாவது பண்ணிக்க போறாங்கம்மா. ஏய் செத்தா சாவுட்டு விடுறி. அம்மா பாருங்கம்மா, அண்ணி வீட்டை விட்டு போறாங்கம்மா. மா கூப்பிடுங்கம்மா, அண்ணி கூப்பிடுங்கம்மா, அண்ணி. ஏய் விடுறி, இவ்வளவு நேரம் கதவை பூட்டிட்டு எவ்வளவு சீன் போட்டா, போய் தொலையட்டும் விடு. என்ன பண்றது இப்போ? வீட்டுக்கு போனா அம்மா கதவை திறப்பாங்களான்னு கூட தெரியல. இங்க இருந்தா நானும் என் பாப்பாவும் சேஃபா இருப்போமான்னு தெரியல. அம்மா அண்ணி வெளியேதம்மா நின்றுட்டு இருக்காங்க. ஏய் நின்னுகிட்டு இருந்தா நின்னுகிட்டு இருக்கட்டும் விடு, கொஞ்ச நேரத்துல அவளே திரும்பி வருவா. ஆனா அம்மா அவங்க பிரெக்னெண்டா? ஏய் சும்மா ரெடி, ட்ராமா பண்ணிட்டு போனால, எப்ப அந்த ட்ராமாவை முடிச்சுட்டு வர்றான்னு நானும் பாக்குறேன். ஏய் ஹாய்டி. ஏய் நைட்லாம் தூங்கலையா நீ? ஃபேஸ் ஏன் அப்படி இருக்கு? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னாச்சு? பாப்பா பாப்பா ஓகே தானே? உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த குழந்தை உன்னோடது இல்லையா? அம்மா அப்படி சொன்னாங்களா? ஆமா, கேட்டா கோவத்துல சொன்னேன்னு சொல்றாங்க. அது போதாதுன்னு என் அம்மா எனக்கு கடனா தந்த நகைய உன் தங்கச்சிக்காக அடகு வச்சிட்டாங்க. கேட்டா நகைய காணும்னு போய் சொன்னாங்க. மறுத்து நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? நம்ம ஃபேமிலி தானேன்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஜனனி ஃபர்ஸ்ட் நீ காம் டவுன் ஆகு. அவங்க ஏதாச்சும் டென்ஷன்ல சொல்லி திரும்பவும் ஆரம்பிக்காத. எப்பவும் இதேதான். அம்மா டென்ஷன்ல சொல்லிருப்பாங்க, அம்மா அப்படிதான், அம்மா வயசானதுனால அப்படி இருக்காங்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உனக்கு தெரியுமா ராகுல், நான் எல்லாரையும் விட்டுட்டு உனக்காக தான் வந்தேன். என் அம்மா அப்பா கிட்ட கூட பேசாம வீட்ல இருந்து ஓடி வந்தேன். எல்லாரும் சொன்னாங்க லவ் பண்ணி போய் கஷ்டதான் படுவேன்னு. ஆனா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என் ராகுல் இருக்கான், அவன் இருக்கிற வரைக்கும் என்ன நல்லா பார்த்துப்பான்னு சொன்னேன். ஆனா இப்போ உன்னை தப்பு சொல்லல. நீ துபாயில கஷ்டப்பட்டு நம்ம ஃபியூச்சருக்காக உழைக்கிற. ஆனா நான் இங்க டெய்லி உடஞ்சு நொறுங்கிட்டு இருக்கேன். ஏய் பேக் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போறேன். எங்க? அதான் தெரியல. உங்க அம்மா பண்ண காரியத்தினால எங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியாது, இந்த வீட்லயும் இருந்தனால சித்திரவதை அனுபவிக்க முடியாது. ப்ளீஸ்மா கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்றத கேளு, நான் தான் இருக்கேன்ல. எனக்கு நீ வேணும் ராகுல். சப்போர்ட் பண்ண, அழுதா தோல் கொடுக்க பக்கத்துல நீ வேணும். வெறும் வார்த்தை வேணாம். ஜனனி நான் உன் கூட இருக்கேன், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், என் கையை பிடிச்சு சொல்லணும். நம்ம குழந்தைக்காகவாது நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னை விடு, நான் போறேன். ஏய் ஜனனி, ஏய் ஏய் அம்மா அம்மா அண்ணிமா. அண்ணியா? திமுரு பிடிச்ச கழுத்த
வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிம்மதி அண்ணி. போயிருச்சு. ஐயோ என்னாச்சு அண்ணி? என்னம்மா? ஒண்ணும் இல்ல அனு, விடு. என்ன ஒன்றும் இல்லை. இப்படி சாப்பிடாம அழுதுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் மயக்கம் வராமல் என்ன பண்ணும்? உங்களை விடுங்க. வயித்துல இருக்கிற பாப்பாக்கு ஏதாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல அனு, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏமா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சுட்டிக்க சுத்திட்டு வர? உள்ள வாமா, போயிட்டு வா. வாங்க நீ உள்ள. அக்கம் பக்கத்துல உள்ள உலக யாராவது பாத்திர போறாளுங்க. என்ன எதுன்னு கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? போய் உட்காருமா. உட்காருங்க நீ பொறுமையா. மா, அண்ணா கால் அடிச்சுட்டே இருக்காருமா. இப்ப எதுக்கு போன் போடுறியா? கொண்டா. டே, அம்மா ஜனனி எங்க? இங்கதான்டா இருக்கா. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணை போய் இப்படி. டேய் அது இல்லடா. அம்மா தயவு செஞ்சு போனை வைங்க, ஏதாச்சும் சொல்லிட போறேன். டேய் டேய் நான் சொல்றத ஒன்றும் இல்லை நீ வாங்க உள்ள போலாம். ம். அண்ணி, ம். வீட்லயே அவ்வளோ பிரச்சனை இருந்தால் இங்கே கிளம்பி வந்தேன். ஆனால் இங்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. எங்கள் அம்மா ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியல. அவங்களுக்காக நான் அனுப்பி கேட்டுக்கிறேன் அண்ணி. விடு அனு, அவங்க பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? சரிங்க அண்ணி, நீங்கள் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. ஏ அனு, எங்கடி இருக்க? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? எதுக்கு வந்தீங்களா? வீட்டை விட்டு கோவத்துல வந்தா போனை கூட எடுக்க மாட்டியா? பெரிய இவளா நீ? இல்லை, நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தா தான். அப்செட்டா இருந்தா அம்மா வீட்டுக்கு ஓடியாந்துருவியா? குடும்பம்னா சண்டைன்னு ஒன்று வரும், அதுக்காக வீட்டை விட்டு வந்துருவியா? நல்லா வளர்த்துருக்காங்க உன்னைய. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க, கோவப்படாதீங்க. இல்ல இல்ல இருக்கட்டும். நானும் மனுஷி தான். மனுஷியா இருந்தா கொஞ்சமாச்சும் பொறுமை இருக்கணும். இப்படி ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஓவரா சீனை போடக்கூடாது. அண்ணா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏய் இங்க பாரு, இது எங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நீ இதுக்குள்ள வராத. நான் ஒன்றும் உள்ள வரல. எப்ப இது உங்க வீடை தாண்டி இங்க வரைக்கும் வந்துச்சோ அப்பவே இது எங்க பிரச்சனையும் தான். அவ வந்து கண்ணை கசக்கிட்டு நின்னா எங்களால கேட்காம இருக்க முடியாது. ஆமா, நீங்களே அவளை ஏத்தி விட்டு 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. வீட்டை விட்டு வந்தா அட்வைஸ் பண்ணி அனுப்பாம இங்கேயே உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, வீட்டை விட்டு வர்றது சரியில்லை தான். ஆனா ஒருத்தர் ஹர்ட் ஆயிருக்கும் போது அவங்க பக்கமும் யோசிக்கணும். நீங்க ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப நான் சொல்றதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. கோவத்துல பேசுற வார்த்தை ரொம்ப ஹர்ட் பண்ணும். சம்டைம்ஸ் மறக்கவும் முடியாது. நீ அவசரப்பட்டு எந்த டிசிஷனும் எடுக்காதானோ. கூட்டிட்டு போங்க. சரி கிளம்பு, வீட்டுக்கு போலாம். அனு, போ, போய் பேசி சரி பண்ணிக்கோ. ஆனா உன் ஃபீலிங்ஸை விட்டு கொடுத்துடாத. ஓகே அண்ணி. சன்னனி, ம்? என் பொண்ணுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. அத்தை, போதும், நடிக்காதீங்க. எனக்கு உங்களை எதுவும் பேச தெரியாமலாம் இல்லை, பேச வேணான்னு தான் இருக்கேன். நானும் ஒரு பொண்ணு தான் அத்தை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
நீ நல்லவ தாண்டி. ஆனா இந்த குழந்தை நமக்கு வேண்டாம். அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க. என்னால காது கொடுத்து கேட்க முடியல. இந்த குழந்தையினால நமக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. அம்மா ஜனனி, எந்திரிமா. நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கியேம்மா. இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இந்தாம்மா, இந்த ஒரு டம்ளர் பாலாவது குடிமா. குடிமா.